ஹாய் ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம வந்து சூப்பரான ஒரு வெதர் ரேடர் ஆப்பை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அதாவது நம்முடைய வானிலையில் ஏற்படக்கூடிய அந்த மாற்றங்கள் எல்லாமே நம்ம எப்படி மொபைல் மூலமா செக் பண்றது சொல்லிட்டு பார்க்க போறோம். அதாவது காற்று எந்த அளவுக்கு வீசிக்கிட்டு இருக்கு, மழை எந்த அளவுக்கு பெஞ்சிக்கிட்டு இருக்கு, மழை எங்க பெஞ்சிக்கிட்டு இருக்கு, அதுக்கப்புறம் நம்மளுடைய டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கு, மற்றும் இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஆப்ல வந்து அடங்கியிருக்கு. அதனால இன்னும் எக்ஸெட்ரா நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதை பத்தி நிறைய நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு தொடர்ச்சியான நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய பிளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிட்டு நீங்க சர்ச் பாக்ஸ்ல நீங்க வந்து விண்டி சொல்லிட்டு டைப் பண்ணிக்கோங்க. windy.com சொல்லிட்டு அந்த ஆப்போட நேம் நீங்க விண்டி சொல்லிட்டு டைப் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஆப் வந்து வந்துரும். ஓகே, இந்த ஆப் இருக்கு பாருங்க, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதுல வெதர் ஃபோர்காஸ்ட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. windy.com வெதர் ஃபோர்காஸ்ட் இது வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்போட லிங்க் வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். நீங்க ஸ்ட்ரைட்டா கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பாருங்க நீங்க இன்ஸ்டால் பண்ணி இந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த ஆப்பை சக்ஸஸ்ஃபுல்லா இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நான் பேக் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்றேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹோம் பேஜ்ல உங்களுக்கு அந்த ஆப் எப்படி தான் இருக்கும் விண்டி சொல்லிட்டு. ஓகே, இப்போ நான் இந்த விண்டி அப்படின்ற இந்த ஆப் வந்து கிளிக் பண்ணிட்டு பிறகு வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பர்மிஷன் கேக்குது. நோட்டிஃபிகேஷன் பர்மிஷன் அலோ பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து அலோ வந்து நான் கொடுத்துக்கிறேன். இப்போ அலோ கொடுத்துற பிறகு வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இப்படி வந்து ஓப்பன் ஆகும் windy.com சொல்லிட்டு. இப்போ நெக்ஸ்ட் இதுல வந்து பாருங்க செட்டப் யுவர் யூனிட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுல வந்து இந்த விண்ட் டெம்பரேச்சர் உங்களுக்கு எந்த இதுல நீங்க வந்து செக் பண்ணீங்களோ அதை வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு பிறகு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல நீங்க வந்து லொகேஷன் வந்து நீங்க ஆன் பண்ற மாதிரி இருக்கும். உங்களுடைய டிவைஸ் லொகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. அதாவது உங்களுடைய மொபைல் லொகேஷனை நீங்க வந்து ஆன் பண்ணிக்கோங்க. இதுல அலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்ல ஆன் பண்ற மாதிரி காமிக்கல அப்படின்னா நீங்க போயிட்டு உங்களுடைய மொபைல் டிவைஸ்ல லொகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அலோ பண்றேன் நெக்ஸ்ட் ஸ்டெப் போல. இப்போ வந்து நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் டிவைஸ்ல லொகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்னுடைய லொகேஷன் வந்து நான் ஆன் பண்ணிக்கிறேன். மேல வந்து பாத்தீங்கன்னா நீங்க கீழே டவுன் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பேஜ் இதுல வந்து லொகேஷன் சொல்லிட்டு இருக்கும். லொகேஷன் அப்படின்றத நீங்க கிளிக் பண்ணி ஆன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து என்னுடைய மொபைல் லொகேஷன் ஆன் பண்ணிக்கிறேன். என்னுடைய டிவைஸ் லொகேஷன் நான் வந்து ஆன் பண்ணிட்டேன். இப்போ நீங்க ஆன் பண்ணிட்ட பிறகு நீங்க வந்து பேக் வந்துருங்க. இப்போ இந்த பேஜ்க்கு வந்துருங்க. இப்போ இதுல அலோ இருக்கு, அலோ வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நீங்க வந்து இதுல அலோ கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா நெக்ஸ்ட் வந்து இப்படி ஒரு பாப்பப் வரும். இந்த லொகேஷன் பர்மிஷனுக்கு அலோ கொடுத்துக்கோங்க. while using the app சொல்லிட்டு இருப்பாங்க. இதை வந்து கிளிக் பண்ணி நீங்க அலோ பண்ணிக்கோங்க. ஓகே, நான் வந்து இதை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து பாருங்க tell us about yourself சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுல வந்து நீங்க சேவ் கொடுத்துக்கோங்க. சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அந்த விண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா வரும். அதாவது காற்றோட அந்த மேப் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ பண்ணிருப்பாங்க. அந்த காற்று எந்த அளவுக்கு வீசிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மேப்ல வந்து ஷோ ஆகும். இதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு எந்த இடத்துல அதிகமா காத்து வீசிக்கிட்டு இருக்கு, மேல வந்து பாருங்க விண்ட் சொல்லிட்டு எத்தனை கிலோமீட்டர் வேகத்துல வந்து வீசிக்கிட்டு இருக்கு, 6 கிலோமீட்டர் வேகத்துல வந்து பாத்தீங்கன்னா வீசிக்கிட்டு இருக்கு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல மொத்தமா கொடுத்துருப்பாங்க. மொத்தமா டோட்டலாவே அந்த காற்றோட வேகம் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்க செக் பண்ணிக்கலாம். கீழே பாட்டம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ சண்டே கொடுத்துருக்காங்க. இன்னியோட அந்த மேப் தான் வந்து பாத்தீங்கன்னா ஷோ ஆகும். அந்த டைம் வந்து இருக்கும், எந்த டைம்ல வந்து சொல்லிட்டு நீங்க வந்து நெக்ஸ்ட் டே அடுத்த டே நீங்க வந்து செக் பண்ணணும் அப்படின்னா கூட அடுத்த நாள்ல வந்து நீங்க அது போல தள்ளி விட்டு நீங்க அடுத்த நாள் எப்படி இருக்கும் அந்த வெதர் சொல்லிட்டு நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பாருங்க நம்ம சண்டே இன்னைக்கு வந்து சண்டே அப்படின்றதுனால நம்ம சண்டேல வச்சிட்டோம். டுடேல வந்து பாத்தீங்கன்னா வச்சிட்டோம். ஓகே, இப்போ நம்ம டுடேக்கான வெதரை வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். இன்னைக்கான வெதரை வந்து நம்ம செக் பண்ணலாம். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைவா தெரியும். ஓகே, இது நான் வந்து சண்டேல வந்து நான் செட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கீழே பாட்டம்ல உங்களுக்கு 3 பார் லைன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. 3 பார் லைன் அந்த 3 கோடு கொடுத்துருக்காங்க பாருங்க. அந்த 3 பார் லைன் ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணுங்க. இதை நீங்க கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து இதுல டீடைலா கொடுத்துருப்பாங்க. இதுல வந்து பாருங்க. ஓகே, இப்போ இதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வெதர் ரேடார் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு மேப் இருக்கு. இந்த மேப் வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. நீங்க வந்து அந்த வெதர் ரேடார் அந்த வானிலையை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் மேப்ல வந்து கொடுத்துருக்காங்க. இதுல மொத்தமா தெரிஞ்சுக்கிறதுக்காக இது வந்து கொடுத்துருக்காங்க. இதுல வந்து மொத்தமா கொடுத்துருப்பாங்க. இதுல நீங்க வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்க விரும்புனா உங்களுக்கு புரிஞ்சா அதுல வந்து பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்க சேட்டலைட் வழியா கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது சேட்டலைட் மேப் வந்து கொடுத்துருக்காங்க. சேட்டலைட் மேப் வழியாக உங்களுடைய வெதரை உங்களால செக் பண்ண முடிஞ்சா நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் நமக்கு ரேடார்லயே பீட்டாலும் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுல வந்து பீட்டாலே வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. பீட்டா ரேடார் சொல்லிட்டு இதுலயே நீங்க செக் பண்ண முடிஞ்சா உங்களால செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நார்மல். இதெல்லாம் நம்ம அந்த வானிலை செக் பண்றதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இந்த 3 மேப்லயும். ஓகே, அதுக்கப்புறம் பாருங்க கீழே இந்த விண்டுக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க தனியா. அந்த விண்ட் அதாவது காற்றுக்குன்னு தனியா வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. செப்பரேட்டா வந்து பாத்தீங்கன்னா மேப்ஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து விண்ட் மேப். இது வந்து ஸ்டார்டிங் நீங்க வந்து இந்த ஆப் ஓப்பன் பண்ணும்போது இந்த விண்ட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா காமிச்சிருக்கும். அதாவது அந்த காற்றோட்டம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதோட காற்றோட அளவு எப்படி இருக்கு, எங்க காற்று அதிகமா வீசிக்கிட்டு இருக்கு சொல்லிட்டு இந்த மேப்ல நம்ம செக் பண்ணிக்கலாம். மேல வந்து அதோட கிலோமீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. எந்த வேகத்துல வந்து இந்த காற்று வீசிக்கிட்டு இருக்கு, எந்த பகுதியில் வீசிக்கிட்டு இருக்கு சொல்லிட்டு டீடைலா தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாருங்க ரெயின் தண்டர் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ரெயின் தண்டர் அப்படின்ற இந்த மேப்பை கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா மழை எங்கெல்லாம் பேஞ்சிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இதுல வந்து ப்ளூ கலர்ல இருக்கு பாருங்க. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மழை பேஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த இடம். அதுல சிகப்பு கலர்ல இருக்கு பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா அதிக அளவு மழை பேஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய இடம். இதுலயே வந்து பாத்தீங்கன்னா அந்த இடி விழக்கூடிய அந்த பகுதிகள், இடி இடிச்சு கொண்டு இருக்கக்கூடிய அந்த பகுதியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுலயே வந்து ஷோ பண்ணிருப்பாங்க. ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுதான் ரெயின் அண்ட் தண்டர் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தண்டர் அப்படின்னா இடி.
ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, டெம்பரேச்சர் மேப்பர் குடுத்துருக்காங்க. டெம்பரேச்சர் அப்படின்றத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, டெம்பரேச்சர் மேப் வந்து ஓப்பன் ஆயிடும். இப்போ மொத்தமாவே அந்த டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கால்குலேட் பண்ணி குடுத்துரும். மேல வந்து பாருங்க டெம்பரேச்சர் 22 செல்சியஸ் சொல்லிட்டு குடுத்துருக்காங்க. இது போல அந்த வெப்பம் எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதிலேயே வந்து அந்த வெப்பநிலையை நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே. இது போல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒவ்வொன்னுத்துக்கும் செப்பரேட்டா மேப்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. இது போல வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தமாவே 45 மேப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. இதுல வந்து டிஸ்ப்ளே மோர் லேயர் சொல்லிட்டு 45 சொல்லிட்டு குடுத்துருக்காங்க. இது போல 45 லேயர்ஸ் வந்து குடுத்துருக்காங்க அந்த மேப்ஸ். இது செப்பரேட்டா உங்களுக்கு தேவையானதை நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். அதிலேயே குடுத்துருப்பாங்க. இது என்ன மேப் சொல்லிட்டு நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். இதுல வந்து பாருங்க டிஸ்ப்ளே மோர் லேயர் 45 சொல்லிட்டு இருக்கு. இத வந்து நான் கிளிக் பண்றேன். ஓகே. இப்போ வந்து பாருங்க எல்லா மேப்ஸுமே வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம முக்கியமானது மட்டும் பார்க்கலாம். முக்கியமானது மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். இதுல வந்து பாருங்க கிளவுட்ஸ் சொல்லிட்டு குடுத்துருக்காங்க. அதாவது மேகங்கள். இப்போ மேகங்கள்லாம் எங்கெங்கலாம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேப்ல நீங்க வந்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஒயிட் கலர்ல இருக்கு பாருங்க. இதெல்லாம் மேகங்கள். இதெல்லாம் மேகங்கள் தெரியக்கூடிய அந்த பகுதி. அதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டா மேப் வந்து குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பேஜ்ல வந்து பாருங்க மேல டாப்ல கிளவுட்ஸ்னு சொல்லிட்டு 27% சொல்லிட்டு குடுத்துருக்காங்க. 27% தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டுடே வந்து அந்த மேகங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து தெளிவா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்க நமக்கு இதுல வேவ்ஸ்ன்னு சொல்லிட்டு குடுத்துருக்காங்க பாருங்க. வேவ்ஸ் அப்படின்ற பட்சத்துல இது வந்து கடலோட அந்த அலைகள். கடல் அலைகள் வந்து எந்த அளவுக்கு வேகத்துல இருக்கு, எந்த எந்த நிலையில இருக்குன்னு சொல்லிட்டு அதோட கடலோட அலையை நம்ம செக் பண்ணக்கூடிய விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வேவ்ஸ் மேப் அப்படின்றது. ஓகே. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, மேப்ஸ் வந்து நெறைய வந்து குடுத்துருக்காங்க. எக்கச்சக்கமான மேப்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்ன மேப் தேவைப்படுதோ அத நீங்க வியூ பண்ணி பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும். இதுல வந்து 45 மேப்ஸ் வந்து இருக்கு. ஓகே. இப்ப இதுல வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தமா 45 மேப் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து செக் பண்றதுல வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அப்படின்ற பட்சத்துல நம்ம அதிகபட்சமா நம்ம எதெல்லாம் நம்ம செக் பண்ணுவோம் சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய இந்த வெதர்ல நம்ம காற்று எந்த அளவுக்கு வீசிக்கிட்டு இருக்கு அந்த விண்ட வந்து செக் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து பாருங்க டெம்பரேச்சர் செக் பண்ணுவோம். அந்த வெப்பநிலை எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு டெம்பரேச்சர் செக் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரெயின் வந்து செக் பண்ணுவோம். அந்த மழையோட அளவு வந்து செக் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இம்பார்ட்டன்ட்டா செக் பண்ணுவோம். ஓகே. இதெல்லாம் வந்து நம்ம ஈஸியா எப்படி செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்ப கீழ பாட்டம்ல இருக்கக்கூடிய அந்த 3 பார் லைன நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே. இப்ப நீங்க கிளிக் பண்ணிட்ட பிறகு இதுல வந்து ஆல்ல செலக்ட் ஆயிருக்கும். இது ஆல்ல இருந்து இதுல விண்ட்ன்னு சொல்லிட்டு இருக்கு. அத செலக்ட் பண்ணி அப்படின்னா, இப்போ இதுல இருந்து காற்றுக்கு தேவையான அந்த மேப் மட்டும் இருக்கும். அதாவது உங்களுடைய அந்த காற்றோட வேகத்த நம்ம செக் பண்ணக்கூடிய அந்த மேப் இருக்கும். அதாவது அந்த காற்றோட்டத்த செக் பண்ணக்கூடிய அந்த மேப் இருக்கும். இதுலயே நமக்கு விண்ட் காற்று செக் பண்றதுக்கு, அதுக்கப்புறம் காற்று வீசுறது விண்ட் காஸ்ட். இது வந்து அந்த காற்று வீசக்கூடிய செக் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, விண்ட் காஸ்ட் அப்படின்ற மேப். மேல வந்து பாருங்க எத்தனை கிலோமீட்டர்ல வீசுறது சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாருங்க விண்ட் அக்யூமுலேஷன் சொல்லிட்டு குடுத்துருக்காங்க. இது வந்து காற்று வந்து எந்த இடத்துல குவியுதுன்னு சொல்லிட்டு அத வந்து செக் பண்றதுக்காக குடுத்திருக்கக்கூடிய மேப். அதுக்கப்புறம் வந்து பாருங்க பிரஷர் வந்து குடுத்திருக்காங்க. அந்த காற்றோட அந்த பிரஷர் அந்த அழுத்தம். இந்த காற்றோட அழுத்தத்தை செக் பண்ணக்கூடிய மேப் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிரஷர் மேப் அப்படின்றது. ஓகே. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பாருங்க நமக்கு இதுலயே வந்து மேல விண்ட்ல இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாருங்க டெம்பரேச்சர் செக் பண்றதுக்காக இதுல வந்து ஒரு சில மேப்ஸ் வந்து குடுத்திருக்காங்க. இந்த மேப்ஸ் எல்லாம் நீங்க பயன்படுத்தி டெம்பரேச்சரை செக் பண்ணிக்கலாம். இதுல வந்து டெம்பரேச்சருக்குனே நிறைய மேப்ஸ் வந்து குடுத்திருக்காங்க. எக்ஸாம்பிளுக்காக டெம்பரேச்சர் மேப் வந்து கிளிக் பண்றேன். அது வந்து பாத்தீங்கன்னா அந்த டெம்பரேச்சர் வந்து எத்தனை செல்சியஸ்ல இருக்கு அப்படி சொல்லிட்டு இதுல வந்து தெளிவா குடுத்திருப்பாங்க. ஓகே. அதுக்கப்புறம் வந்து பாருங்க ரெயின் அதுக்கப்புறம் ஸ்னோ வந்து குடுத்திருக்காங்க. ரெயின் அதுக்கப்புறம் பனி. இப்போ ரெயின் எங்க பெஞ்சுகிட்டு இருக்கு, பனியோட அளவு என்னன்னு சொல்லிட்டு அதுக்குன்னு தனியா செப்பரேட்டா மேப் குடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்க இதுலயே ரெயின் அக்குமுலேஷன் சொல்லிட்டு குடுத்திருக்காங்க பாருங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க மழைய ஈஸியா கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு மேப். ரெயின் அக்குமுலேஷன் சொல்லிட்டு இருக்கு பாருங்க. இந்த மேப் வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. இத வந்து நான் கிளிக் பண்றேன். ரெயினோட அளவு நம்ம ஈஸியா நம்ம செக் பண்ணலாம். இந்த மேப் வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே. இப்ப நான் வந்து ரெயின் அக்குமுலேஷன் வந்து கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா, இப்போ வந்து பாருங்க அதுல ப்ளூ கலர்ல ஷோ பண்ணிருக்காங்க பாருங்க. இதெல்லாம் வந்து இப்போ மழை பெஞ்சுகிட்டு இருக்கக்கூடிய பகுதி. இதுல வந்து ரெட் கலர்ல வந்து டார்க் பண்ணி குடுத்திருக்காங்க பாருங்க. அது வந்து மிக கனமழை பெய்யக்கூடிய பகுதி. பாத்தீங்கன்னா தெரியும். அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரெட் அலர்ட் வந்து குடுத்திருப்பாங்க. ஓகே. இதுல நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க பனி பெய்யக்கூடிய அந்த பகுதியெல்லாம் நீங்க செக் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, இதுல வந்து ஸ்னோ சொல்லிட்டு இருக்கும். அந்த ஸ்னோவுக்குன்னு தனியா மேப் இருக்கு. நியூ ஸ்னோ சொல்லிட்டு இருக்கு பாருங்க. இது போல அது ரிலேட்டிவா இருக்கக்கூடிய அந்த மேப்பை கிளிக் பண்ணி அப்படின்னா, பனி எங்கெங்கெல்லாம் பெஞ்சுகிட்டு இருக்கு, அந்த பனியோட அளவு என்னன்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு டீட்டெயிலா வந்து அந்த மேப்ல குடுத்திருப்பாங்க. நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே. இப்ப இதுல வந்து பாருங்க. இதுல ரெயின் அண்ட் தண்டர் சொல்லிட்டு குடுத்திருக்காங்க. இந்த ரெயின் அண்ட் தண்டர்லயே நீங்க வந்து மழையையும் இடியும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க செக் பண்ணிக்கலாம். இந்த மேப் யூஸ் பண்ணி. ஓகே. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம செக் பண்ணக்கூடிய அந்த ஷார்ட் வே தான் வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து முக்கியமா நீங்க எது அதிகமா செக் பண்ணீங்களோ அது வந்து நமக்கு மேலேயே வந்து பாத்தீங்கன்னா அந்த டாப்ல வந்து குடுத்துட்டாங்க. ஓகே. இப்ப நம்ம நெக்ஸ்ட் என்ன செக் பண்ண போறோம் அப்படின்னா, சூறாவளி வந்து செக் பண்ண போறோம். ஹரிக்கேன் ட்ராக்கர் சொல்லிட்டு அந்த சூறாவளிய வந்து நம்ம செக் பண்ண போறோம். இப்ப மேல டாப்ல வந்து பாத்தீங்கன்னா, கடைசியா ஹரிக்கேன் ட்ராக்கர் சொல்லிட்டு இருக்கு. இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி அப்படின்னா, உங்களுக்கு இந்த சூறாவளி வந்து இதுல ஷோ பண்ணிருப்பாங்க. எந்த இடத்துல அதிகமா வீசிக்கிட்டு இருக்கு, அந்த காற்றோட வேகத்தை வந்து குடுத்திருப்பாங்க. இன்னைக்கு வந்து எவ்வளவு காற்று வீசிக்கிட்டு இருக்கு, நேற்று வந்து எவ்வளவு காற்று வந்து வீசிச்சு, நாளைக்கு எவ்வளவு காற்று வீசும்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா, இதுல டீட்டெயிலா குடுத்திருப்பாங்க. இந்த ஹரிக்கேன் ட்ராக்கர் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா, காற்று வந்து அதிக அளவுக்கு வீசும். சுழல் காற்று வந்து பாத்தீங்கன்னா வீசும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம சூறாவளின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சுழண்டு வந்து பாத்தீங்கன்னா அதிக அளவு வேகமா வீசும். இப்ப நம்ம இத செக் பண்றது தான் வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஹரிக்கேன் ட்ராக்கர் அப்படின்றது. அதாவது சூறாவளி கண்காணிப்பான் அப்படின்ற இந்த மேப்.
ஓகே. இப்ப நம்ம இதுவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, வெதர மொத்தமா செக் பண்ணக்கூடிய அந்த மேப்ஸ்ல வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து நம்ம செப்பரேட்டா நம்மளுடைய லொகேஷன்ல இப்போ அந்த வெதர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம செக் பண்ணலாம். ஓகே. இப்ப நீங்க அதுக்காக என்ன பண்றீங்க அப்படின்னா, இந்த பேஜ்ல கீழ பாட்டம்ல இருக்கக்கூடிய 3 பார் லைன கிளிக் பண்ணுங்க. 3 பார் லைன கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் இந்த பேஜ்ல ஃபைண்ட் மை லொகேஷன் சொல்லிட்டு குடுத்திருக்காங்க பாருங்க. ஃபைண்ட் மை லொகேஷன் அப்படின்ற இந்த ஆப்ஷன கிளிக் பண்ணுங்க. ஓகே. இப்ப நான் வந்து ஃபைண்ட் மை லொகேஷன கிளிக் பண்றேன். ஃபைண்ட் மை லொகேஷன கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இப்போ வந்து பாருங்க உங்களுடைய லொகேஷன் வந்து கெட்டிங் யுவர் லொகேஷன் சொல்லிட்டு இப்போ உங்களுடைய லொகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்துரும். இப்ப நீங்க வந்து எந்த பிளேஸ்ல இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இப்ப அந்த லொகேஷன் வந்து காமிக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். இதுல வந்து ப்ளூ கலர் டாட் வந்து வருது பாருங்க. இது வந்து இப்போ நீங்க இருக்கக்கூடிய அந்த பிளேஸ். நீங்க வில்லேஜ்ல இருந்து இருக்கீங்க அப்படின்னா, உங்களுடைய வில்லேஜ் நேம் வந்து காமிக்காது. இதுல வந்து முக்கியமான சிட்டி எதுனா உங்க பக்கத்துல இருக்கு, முக்கியமான ஊர் இருக்கு. அது வந்து மேப்ல டீட்டெயிலா இருக்கு அப்படின்ற பட்சத்துல அந்த ஊர் வந்து காமிக்கும். ஓகே. நீங்க இருக்கக்கூடிய பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அதுல டாட் பண்ணி காமிக்கும். அதுல டாட் வருது பாருங்க. இதுதான் வந்து நீங்க இருக்கக்கூடிய பிளேஸ். நீங்க ஜூம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய பிளேஸ் நேம் வந்து காமிக்கும். நீங்க டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். ஓகே. இப்ப நீங்க இது போல நீங்க இருக்கக்கூடிய அந்த லொகேஷன நீங்க செட் பண்ணிட்டு மறுபடியும் கீழ பாட்டம்ல இருக்கக்கூடிய 3 பார் லைன கிளிக் பண்ணுங்க. ஓகே. நான் வந்து 3 பார் லைன கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது மேப்ஸ்லாம் வரும். இப்ப இதுல வந்து நீங்க என்ன செக் பண்ணணுமோ அந்த மேப்ப கிளிக் பண்ணுங்க இப்போ. ஓகே. இப்ப நான் வந்து இதுல ரைன் தண்டர் சொல்லிட்டு இருக்கு. அந்த ரைன் தண்டர் மேப் வந்து கிளிக் பண்ணிட்டேன். இப்போ வந்து பாருங்க, இப்ப ரைன் வந்து எந்த அளவுக்கு என்னுடைய பகுதியில, என்னுடைய ஊர்ல வந்து வந்துகிட்டு இருக்கு சொல்லிட்டு மேல வந்து ஷோ பண்ணுவாங்க. ரைன் சொல்லிட்டு இப்போ 1.8 மில்லிமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ வந்து ரைன் வந்துகிட்டு இருக்கு சொல்லிட்டு இதுல வந்து குடுத்திருக்காங்க. ஓகே. இது போல நீங்க விண்ட் செக் பண்ணணும். காற்று வேகத்த நீங்க செக் பண்ணணும் அப்படின்னா கூட அந்த விண்ட் சொல்லிட்டு இருக்கு பாருங்க. அந்த மேப்ப கிளிக் பண்ணுங்க. அத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இப்போ வந்து உங்களுடைய ஊர்ல, உங்களுடைய பிளேஸ்ல காற்று எந்த அளவுக்கு வீசிக்கிட்டு இருக்கு சொல்லிட்டு இதுல செக் பண்ணிக்கலாம். விண்ட் சொல்லிட்டு 8 கிலோமீட்டர் வேகத்துல வந்து வீசிக்கிட்டு இருக்கு சொல்லிட்டு இதுல வந்து டீட்டெயிலா வந்து குடுத்துருவாங்க. ஓகே. அதே போலவே வந்து பாத்தீங்கன்னா, நீங்க வந்து இந்த மேப்ல உங்களுடைய டெம்பரேச்சர் செக் பண்றதா இருக்கட்டும், நீங்க என்ன செக் பண்ணணுமோ அதெல்லாம் செக் பண்ணிக்கலாம். டெம்பரேச்சர் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ வந்து பாருங்க, என்னுடைய ஊர்ல டெம்பரேச்சர் வந்து பாத்தீங்கன்னா 23 செல்சியஸ் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய ஊர்ல டெம்பரேச்சர் வந்து இருக்கு. வெப்பநிலை வந்து இருக்கு. இது போல நீங்க வந்து உங்களுடைய மேப்ல நீங்க என்னென்னலாம் செக் பண்ணணுமோ அத வந்து நீங்க செக் பண்ணிக்கலாம். இது போல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 45 மேப்ஸ் வந்து குடுத்திருக்காங்க. நீங்க வந்து மொத்தமா செக் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஊருக்கானது, உங்களுடைய பிளேஸ்க்கானது. ஓகே. இப்ப நம்ம அடுத்ததா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ வந்து பாருங்க, இப்போ ஃப்ளைட் போறதா இருக்கட்டும், கடல்ல கப்பல் போறதா இருக்கட்டும், அதுக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா, அதோட அந்த வெதர்லாம் கரெக்ட்டா இருந்தா தான் வந்து பாத்தீங்கன்னா போக முடியும். அதுக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா அதுல குடுத்திருக்காங்க. கிளவுட்ஸ் ஏவியேஷன் சொல்லிட்டு குடுத்திருக்காங்க பாருங்க. இதுல வந்து கிளவுட்ஸ் ஏவியேஷன் அப்படின்ற அந்த ஆப்ஷன கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, அதுக்குன்னு செப்பரேட்டா மேப்ஸ் இருக்கு. இந்த மேப்ஸ்லாம் யூஸ் பண்ணி அதுக்கான அந்த வெதர்லாம் கரெக்ட்டா இருந்தா மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளைட் போறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து கரெக்ட்டா ரன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்க, அதே போலவே கடல்ல கப்பல் போறதுக்கு அதுக்கு செப்பரேட்டா மேப் இருக்கு. அது எல்லாமே செக் பண்றதுக்காக. இதுல அந்த காற்று, அந்த கடலோட அலை எல்லாமே செக் பண்றதுக்காக குடுத்திருக்காங்க. ஓகே. இப்ப நீங்க இது போல உங்களுக்கானத நீங்க செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த பேஜ்ல சர்ச் ஐகான் குடுத்திருக்காங்க. அந்த சர்ச் ஐகான கிளிக் பண்ணிட்டு, இப்போ நீங்க மேல சர்ச் பாக்ஸ்ல நீங்க முக்கியமான சிட்டி நேம டைப் பண்ணுங்க. டைப் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு இதுல வீடியோ ஐகான் போட்டு அந்த சிட்டியோட நேம் குடுத்திருப்பாங்க. முக்கியமான பிளேஸ் இருக்கும். அத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, அது ஃபர்ஸ்ட்டா வரக்கூடிய அந்த உங்களுடைய சிட்டி நேம கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இது போல வந்து பாத்தீங்கன்னா, அந்த வீடியோ வந்து எடுத்து போட்டிருப்பாங்க. இப்போ நான் வந்து திருவண்ணாமலை அப்படின்றதுனால திருவண்ணாமலை இப்ப சொல்லிட்டு டைப் பண்ணா அதுக்கான வீடியோ வந்திருக்கு பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ இதுல 24 ஹவர்ஸ்க்கான அந்த வெதர் அந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஷோ பண்ணியிருக்காங்க. இதுலயே வந்து ஒரு ஆரோ இருக்கு பாருங்க. இந்த ஆரோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இதுல வந்து அந்த 30 டேஸ், 12 மந்த்ஸ் லைஃப் டைம் குடுத்திருக்காங்க. உங்களுக்கானத நீங்க செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா, அதுக்கேத்த வெதர் வந்து நீங்க செக் பண்ணிக்கலாம். அந்த சிட்டிக்கான வெதர் வந்து இதுல அழகா ஷோ பண்ணியிருப்பாங்க. அவங்க வீடியோ எடுத்து போட்டது வந்து பாத்தீங்கன்னா அது தெளிவா இருக்கும். இப்போ நான் வந்து இதுல 30 டேஸ் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். இப்ப 30 டேஸ்க்கான அந்த வெதர் வந்து இப்ப காமிக்குது பாருங்க. இது போல வந்து பாத்தீங்கன்னா, அந்த காலநிலை எப்படிலாம் மாறுது சொல்லிட்டு அந்த வெதர் வந்து அழகா வந்து ஷோ பண்ணியிருப்பாங்க. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா 12 மந்த்ஸ் குடுத்திருக்காங்க. 12 மந்த்ஸ்க்கான நீங்க செக் பண்ணணும் அப்படின்னா கூட அந்த 12 மந்த்ஸ் அந்த 12 மாசத்துக்கான அந்த வெதர் வந்து எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருப்பாங்க. லைஃப் டைம்க்கானது வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து ஷோ பண்ணியிருப்பாங்க. இது போல உங்களுடைய மெயின் சிட்டிக்கானது வந்து பாத்தீங்கன்னா அந்த வீடியோ எடுத்து ஷோ பண்ணியிருந்தா இதுல வந்து டீட்டெயிலா அழகா சூப்பரா குடுத்திருப்பாங்க. அந்த காலநிலை எப்படி மாறுது, அந்த வெதர் எப்படி மாறுது சொல்லிட்டு. ஓகே. இப்ப நீங்க வந்து இந்த ஆப்ப நீங்க லாகின் பண்ணி கூட யூஸ் பண்ணலாம். நீங்க வந்து ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணிருந்தீங்க அப்படின்னா, உங்களுடைய மெயில் ஐடி, பாஸ்வேர்ட் என்டர் பண்ணி நீங்க லாகின் பண்ணி கூட யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லன்னா நீங்க வந்து உங்களுடைய அக்கவுண்ட்ட நீங்க வந்து இந்த பேஜ்ல இருந்து கூட நீங்க ரிஜிஸ்டர் வந்து பண்ணிக்கலாம். இப்ப நம்ம இதுவரைக்கும் பார்த்த மாரி நீங்க இந்த ஆப்ப ரிஜிஸ்டர் பண்ணாம கூட யூஸ் பண்ணலாம். ஓகே. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம வந்து இப்படி தான் நம்ம இந்த ஆப்ப யூஸ் பண்ணணும். நம்ம இந்த ஆப்ப யூஸ் பண்றதுனால நமக்கு வந்து நெறைய விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே. இப்ப இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சதா இல்லையா? உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.